Hai, Assalamualaikum. Selamat petang. Okay, hari ini saya nak tunjuk berwel tempe dengan ubi kentang. Jom kita tengok barang-barang. Okay, வணக்கம். இன்னைக்கு நான் வந்து tempeh உருளைக்கிழங்கு போட்டு எப்படி வறுவல் செய்யறதுன்னு காட்டப் வாங்க தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். ஓகே, இது வந்து ஒரு பேக்கெட் tempeh, 2 உருளைக்கிழங்கு நான் வச்சுருக்கேன். இது வந்து நான் 2 கரண்டி மிளகாத்தூள், அரை கரண்டி மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு நான் பொரிச்சு எடுத்துட்டேன். Okay, ini tempe kita. Saya ambil 1 paket tempe dengan 2 ubi kentang. Dalam ni saya campur 2 sudu serbuk kari ayam, setengah sudu serbuk kunyit, garam secukup rasa. Ini saya dah digoreng dulu ya. Okey. Ni 5 tangkai cili kering, saya dah dipotong 2. Ni 2 tangkai daun kari, kayu manis 1, bunga lawang 2, bunga cengkeh 1, pelaga 1. Ni separuh tomato dan daun ketumbar. Ni bawang merah 1 biji besar, saya potong ikut saiz ni. Cili sos 2 sudu, kicap soya sos 2 sudu, garam secukup rasa. Ni sos tiram 4 sudu, saya dicampur dengan lada hitam yang ditumbuk setengah sudu. Ni bawang putih dengan halia yang dikisar, saya ada kisar dengan buah gajus 3 biji dan halba campuran setengah sudu. Okey, இதுக்கு தேவையான பொருட்கள் நான் 5 காஞ்ச மிளகா 2 வெட்டி வச்சிருக்கேன், பாதி தக்காளி, கறிவேப்பிலை, ஒரு பட்டை, 2 லவங்கப்பூ, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், பாதி டொமேட்டோ, தேவையான அளவு மல்லி இலை. ஓகே, இது வந்து நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த சைஸில் வெட்டி வச்சுருக்கேன். இது வந்து சில்லி சாஸ் 2 கரண்டி, கிச்சப் சோயா சாஸ் 2 கரண்டி, தேவையான அளவு உப்பு. இது சாஸ் திராம் 4 கரண்டி, இதில் நான் 1/2 கரண்டி கருப்பு மிளகு இடித்து சம்பூர் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து இஞ்சி பூண்டு விழுது, இதில் நான் ஒரு 3 முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சிருக்கேன். இது 1/2 கரண்டி கடுகு தாளிப்பு. Oke, jom kita tengok cara masak. Kuali kita dah panas, kita masukkan minyak. Oke, நம்ம சட்டி காஞ்சிச்சு, இதில் நம்ம எண்ணெய் ஊற்றிட்டோம். Oke, kita masuk halba campuran setengah sudu. நம்ம கடுகு தாளிப்பு வந்து 1/2 கரண்டி போட்டோம். கடுகு கொஞ்சம் வெடிக்கட்டும். kayu manis 1, bunga lawang, buah pelaga dengan bunga cengkeh. Kita நம்ம பட்டை, லவங்கப்பூ 2, ஏலக்காய் 1, கிராம்பு 1 போட்டோம். இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். sekarang masuk bawang merah. Oke, masukkan cili kering, kayu miளகா போட்டுடலாம். daun kari pun kita masuk sekali, கருவேப்பிலையும் போட்டுடலாம். Oke, kita akan masukkan tomato sama தக்காளி பழத்தை இதில் போட்டுடலாம். அந்த இஞ்சி அரைச்சி இஞ்சி பூண்டு 2 கரண்டி போட்டுடலாம். Kita masukkan bawang putih dengan halia yang tadi dikisar 2 sudu.
Jadi saya nak masukkan serbo cili 1 sudu. Idu நான் வெறும் மிளகாத்தூள் 1 கரண்டி போட்டிருக்கேன். சாஸ் திராம் இதில் நான் போட்டுருவேன். சில்லி சாஸும் இதில் போட்டுருலாம். சோயா சாஸும் இதில் நான் போட்டேன். இதெல்லாம் நல்லா கொஞ்சம் கலர் இதெல்லாம் tumis sekejap ya. Okey, tambahkan air 1 cawan. தண்ணி 1 கப் ஊற்றிக்கலாம். அது நல்லா கொதிக்கட்டும். biar ia mendidih ya. Okey, kuah kita dah mendidih, dah pekat. Kita masukkan garam setengah sudu. Okey, இப்போ நம்ம குவாலாம் நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நம்ம வந்து 1/2 கரண்டி உப்பு போட்டு இது நல்லா கொதிக்க விட்டுருவோம் கொஞ்ச நேரம். Okey, sekarang kita masukkan tempe dengan kentang yang digoreng tadi. இப்போ நம்ம அந்த டெம்பேயும் கிழங்கும் பொரிச்சு வச்சதை போட்டுருவோம். போட்டு நல்லா கிளறிடலாம். Kita akan masuk daun ketumbar. Beberapa kali ada putih. Yang நல்லா கிளறிடுங்க. இது நம்ம கொஞ்சம் ட்ரையாக தான் எடுக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. So ini kita kena ambil macam kering ya, karena basah-basah sebabnya dia baru ada. Okay, ini warual tempe dengan ubi kentang kita dah siap. Selamat mencuba dan jangan lupa untuk subscribe channel saya. Okay, நம்மளோட டெம்பேயும் உருளைக்கிழங்கும் போட்டு செஞ்ச வறுவல் ரெடி ஆச்சு. மறக்காம ட்ரை பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.